திருமாவளவன் அண்ணனை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருந்தாலும் ஆனால் அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத சின்னதாக கேட்டுட்டு வாங்க. தூக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது சிதம்பரம் கலவரத்தில் 1999 தேர்தல் நின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி, அன்றைக்கு திமுக, இதெல்லாம் அவங்களாம் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. ரொம்ப கடுமையான தாக்குதல் தலித் மக்கள் மீது நடந்தது. காவல்துறையும் சேர்ந்து அடிச்சாங்க. ஏகப்பட்ட கிராமங்களை எரிச்சாங்க. நிறைய இளைஞர்கள் வெட்டுப்பட்டாங்க, கைகால் உடைஞ்சது, உயிரிழப்பு இல்லை. ஆனால் அதை நான் களத்தில் பார்த்துட்டு அந்த இடத்துல கதறி கதறி எழுது. நான் புவனகிரி, சிதம்பரம் இந்த இடங்கள்லாம் என்னால் தாங்கியும் முடியல. ஜனங்க அழுகையை பார்த்துட்டு அந்த அழுகையோடு நான் சென்னைக்கு வரேன். அப்போ என்ன, இதையே கள்ளக்குறிச்சியில் 64 பேர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் 64 பேரோட உயிர் போகும்போது இவர் எங்கே போயிருந்தார்? ஏன் இந்த தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கல? இந்த கள்ளச்சாராய சாவுன்றது யார் பொறுப்பேற்கணும்? தமிழக அரசு தானே பொறுப்பேற்கணும். அப்போ தமிழ்நாட்டு அரசை பார்த்து நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல? நீங்கள் ஏன் போராட்டம் நடத்தலை? அந்த 64 பேருக்கு ஏன் நீதி வாங்கி கொடுக்கல? இவ்வளோ விஷயம் நடந்தது. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத திருமாவளவன் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு சேனலாக உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு. இதே மாதிரி நீங்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கும் உட்காந்து நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் பேட்டி கொடுக்காம இப்போது கரூர் சம்பவத்துக்கு மட்டும் ஒவ்வொரு சேனலாக உட்காந்துருக்கீங்க. அப்போ கூட போராடலாம் இந்த பாமகவை லைட்டாக டச் பண்ணணும். அது உடம்புலே ஊறி போயிடுச்சு. என்ன பண்ணுறது? பாமகவை சீனா தான் இவருக்கு அரசியல்ன்ற அந்த ஒரு நிலைப்பாடு. அதனால் எங்கே போனாலும் அந்த பாமகவை கொண்டு வந்து அங்கே நிறுத்தினா தான் இவருக்கு அரசியல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் முக்கியமாக நம்ம சில கேள்வி கேட்கணும். வேங்கவேலுக்கு அந்த பிரச்சனைக்கு போகல. கள்ளக்குறிச்சியில் 64 பேர் பட்டியலின சமூகம் செத்தாங்க, அதுக்கு போகலை. அதுக்கு போராட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை சம்பந்தமாக இவர் எதனா ஒரு போராட்டம் நடத்தினாரா? தன்னோட பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் இந்த மாதிரி வெட்டி கொல்லப்பட்டார். ஒரு மிகப்பெரிய சமூகத்து ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்ட அந்த தலைவர் வெட்டி கொல்லப்பட்ட போது திருமாவளவன் அவர்கள் என்ன போராட்டம் நடத்தினார்னு கேட்டிங்கன்னா ஜீரோ. சரி, அதை விட்டுருங்க. இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க வேலை நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதில் அதிகமாக வேலை செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாரு? நிரந்தர பணி வழங்கக்கூடாது, நாங்கள் காலம்புறா இதை அள்ளிக்கிட்டு இருக்குமா, இதை செஞ்சிட்ருக்குமா அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு பலமான ஒரு முட்டு கொடுத்தாரு. இதையெல்லாம் தாண்டி அண்ணா பல்கலைக்கழக மேட்டரை நம்ம எடுத்துப்போம். அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் பார்த்திங்கன்னா இதே தான் நம்ம பார்த்தது தான். இதுலேயும் திருமாவளவனுடைய குரல் ஜீரோ தான். இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் பலமாக முட்டு கொடுக்க முடியுமோ அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தவர் இன்றைக்கி இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒவ்வொரு சேனலாக தன்னோட ஆஃபீஸுக்கு வர வச்சு உட்கார வச்சு விஜய்க்கு எதிரான அரசியலை சிறப்பாக பண்ணுறாரு.